முதல் காணொலியா ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது தென்காசி மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காணொலி. அங்கே ஒரு தமிழக வெற்றிக் கழகத்தின் பெண் நிர்வாகி ஒருத்தர் போய் அந்த மருத்துவமனையில ஒரு ஆய்வை மேற்கொண்டது போல ஒரு காணொலி தான் வெளியே. நீங்கள் ஒரு கட்சியோடு சார்ந்து யாருமே போய் ஒரு அரசுடைய எந்த ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கோ அல்லது பார்வையிடுறதுக்கோ உங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. போல் அரசு நடத்துகின்ற ஒரு ஃபெசிலிட்டியில் கட்சிக்காரர்கள் போய் சோதனை நடத்துவது அப்படிங்கிறது இதுக்கு முன்பு நடந்திருக்கா? இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது? தென்காசி மாவட்டத்தில் தாவேக்காவுடைய மாவட்ட செயலர் தான் வந்து கடையநல்லூரில் ஒரு அம்மா உணவகத்தை போயிட்டு ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணது இல்லாமல் அவர் போய் அங்கே இருக்கிற முனிசிபாலிட்டி கமிஷனர்கிட்ட போய் பேசுகிறார். பதவிகளில் இருக்கக்கூடியவங்க இப்படி கேமராவோட போய் இதே போன்ற ஒரு சோதனையை செய்வது அது ஏற்கத்தக்கதா? ஏனென்றால் உங்களை மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது எதுக்கு மக்கள் சேவைக்கே தவிர நீங்கள் பப்ளிசிட்டி தேடுவதற்காக இல்லை. தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதிக்க வருகிறோம். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு இடங்களில் சோதனைகள் நடத்தும் காணொளிகள் நமக்கு காண கிடைக்கின்றன. இந்த சோதனைகள் எந்த அளவுக்கு சரி, இதை இப்படி செய்வது சரியா என்பதெல்லாம் குறித்து தி ஹிந்து நாளிதழின் டெபுட்டி ரெசிடென்ட் எடிட்டர் டி சுரேஷ்குமார் அவர்களோடு உரையாடுவோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் முரளி. நீங்கள் பல காணொளிகளை இது போல் பார்த்துருப்பீங்க. நான் முன்னூரில் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு கடைக்குள்ளே போய், ஒரு டாஸ்மாக் கடைக்குள்ளே போய் உங்களுக்கெல்லாம் மூட உத்தரவிட்டாச்சுப்பா, நீங்கள் மூடிடுங்க அப்படின்னு சொல்கிறது. அதே போல் மருத்துவமனைகளில் போய் சத்தம் போடுறது, அது போன்ற காணொலிகள்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லை, முதல் காணொலியாக ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது தென்காசி மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காணொலி. அங்கே ஒரு தமிழக வெற்றிக் கழகத்தின் பெண் நிர்வாகி ஒருத்தர் போய் அந்த மருத்துவமனையில் ஒரு ஆய்வை மேற்கொண்டதை போல ஒரு காணொலி வெளியானது. இது எந்த அளவுக்கு சரி? அப்படியே தவறு நடந்திருந்தாலும் ஒரு கட்சியின் நிர்வாகி போய் அந்த மாதிரி பண்ணுறது சாத்தியமா? அது சட்டவிரோதமான செயல்னு சொல்கிறாங்க எடுத்தெடுப்பில். ஏன்னா நீங்கள் ஒரு கட்சியோடு சார்ந்து யாருமே போய் ஒரு அரசுடைய எந்த ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கோ அல்லது பார்வையிடுறதுக்கோ உங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆளும் கட்சியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்வதை வச்சு அரசாங்கம் நடத்த போவதில்லை. இவங்க எப்படி போகிறாங்கன்னா, இவங்க பேர் வசுதேவின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நர்ஸு தாவேக்காவுடைய மெடிக்கல் விங் மருத்துவ அணியில் இவங்க செயல்படுறாங்க. அந்த தென்காசியில் என்ன ஆச்சுன்னா, சங்கரன் கோவிலில் ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு வராங்க. அவரோட கை வந்து நசுங்கி போயிருக்கு. அதை ஆம்பியூட்டேட் பண்ணுறாங்க. வெட்டிட்டு அதை வந்து ஒரு ஐஸ் பேக்கில் போட்டுட்டு அவரை ஃபர்தர் சர்ஜரிக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அப்போ இவங்க சொல்கிறது, ஏதோ ஒரு செய்தி வந்தது, இந்த மாதிரி வந்து அது சரியாக அவங்க பண்ணலை, அந்த கையை வந்து ஐஸ் பேக்கில் சரியாக வைக்காமல் அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்கன்னு தகவல் வந்தது. உடனே எங்களுடைய தாவேக்கா மாவட்ட செயலாளர் வந்து, நான் மருத்துவமனையில் இருந்ததுனால என்னை வந்து போய் பார்க்க சொல்கிறாங்க. அப்புறம் நான் டீன் கிட்ட பேசிவிட்டு அங்கே போய் நாங்கள் வந்து இது பண்ண சொல்லிட்டு அவங்க ஒரு பத்திரிகை ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆய்வு பண்ண வந்தோம், ஆனால் அவங்க சரியாக ப்ராப்பராக ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அந்த கையெல்லாம் வந்து சரியாக தான் அவங்க வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க, ஒன்றும் தவறு கிடையாது அதில். அது போக நாங்கள் வந்து இந்த மருத்துவர்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்குது, என்ன எக்யூப்மெண்ட் வேணும், ஸ்டாஃபிங் எப்படி இருக்குது, ரோஸ்டர் எப்படி இருக்குது, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நாங்கள் வந்து ஃபர்தராக எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுவோம். திரு விஜயோட ஆட்சி காலத்தில் எந்த விதமான மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அந்த மாதிரியான சம்பவம்லாம் நடக்காது, இதுக்கு நாங்கள் உத்தரவாதன்ற மாதிரி பேசிடுறாங்க. இது சர்ச்சைக்கான பிறகு தான் கேட்குறாங்க, இவங்க யார், எப்படி போகிறாங்க அப்படின்னா, தென்காசியில் தாவேக்காவுக்கு எந்த எம்எல்ஏமே கிடையாது தென்காசி மாவட்டத்திலேயே. இப்போ இவங்க வந்து அப்போ தான் சொல்கிறாங்க, கட்சி சார்பாக நான் போகிறேன், நான் வந்து மருத்துவர் கிடையாது, நான் நர்ஸ். ஏன்னா இவங்க போகும்போது ஒரு வெள்ளை கோட், ஒரு டாக்டர் மாதிரி கோட்லாம் போட்டுட்டு மற்ற கட்சிக்காரர்களையும் கூப்பிட்டு அங்கே இருக்கிற டாக்டர்ஸோட ரொம்ப ஒரு அதிகாரத்தன்மையோடு பேசுகிறது நம்மளால் அந்த காணொலியில் பல காணொலிகள் இருக்குது, அதில் பார்க்க முடியுது நம்மளால். அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் அந்த ஒரு இதில் தான் போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ முதலமைச்சர்கிட்டே கேட்போம், அந்த மாதிரி மருத்துவ அணிக்கு எங்கெல்லாம் நாங்கள் இன்டர்வியூ பண்ணலான்றது நீங்களே ஒரு கைட்லைன் மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, நாங்கள் மருத்துவ அணி சார்ந்ததுன்ற இருப்பதனால நாங்கள் ஒரு 3வது கண்ணாக செயல்படுவோம், 3rd ஐயாக நாங்கள் வந்து செயல்படுவோம். அது ஏன்னா எங்கள் மருத்துவ அணியில் எம்எல்ஏ யாரும் கிடையாது, அப்போ நாங்கள் வந்து செயல்படுவோம்னு அதை நியாயப்படுத்துகிறாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்ட் பர்சன், நீங்கள் எந்த விதமான ஒரு மக்கள் அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கல, அடுத்தது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் நர்ஸு 15 வருஷம் எனக்கு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. ஒரு நர்ஸுக்கு போய் ஒரு டாக்டரை கேள்வி கேட்குற எந்த அதிகாரமும் கிடையாது. இது சட்டவிரோதமான செயல். இதை வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. இது மட்டும் இல்லை, இப்போ தென்காசி மாவட்டத்திலேயே நியாஸ்னு ஒருத்தர் போய் அம்மா உணவகத்தை ஆய்வு செய்து சாப்பாடெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஒரு காணொலியும் கூட வருகிறது. இதுபோல் அரசு நடத்துகின்ற ஒரு ஃபெசிலிட்டியில் கட்சிக்காரர்கள் போய் சோதனை நடத்துவது அப்படிங்கிறது இதற்கு முன்பு நடந்திருக்கா? இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது?
இந்த விவகாரத்துல அதே தென்காசி மாவட்டத்துல தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் தான் வந்து கடையநல்லூர்ல ஒரு அம்மா உணவகத்த போயிட்டு ஃபுல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணது இல்லாம, அவரு போய் அங்க இருக்கிற முனிசிபாலிட்டி கமிஷனர் கிட்ட போய் பேசுறாரு. பேசிட்டு இவங்களுக்கு ஏன் இவ்வளவு சம்பளம் குறைவா குடுக்குறீங்க? சம்பளம் குடுக்குறதுக்கு என்ன உங்களுக்கு? ரூ. 3000 குடுக்குறோம். இந்த மாரிலாம் கேட்குறாங்க. அந்த அம்மாவும் பதில் சொல்றாங்க. இப்ப இதுல 2 விஷயம். 1 இவரு கட்சிக்காரர் அங்க போறதுக்கு அனுமதி கிடையாது முதல்ல. ஆனா அரசு அதிகாரி அந்த கமிஷனருக்கும், இவருக்கு உங்ககிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த தைரியமோ, அந்த தெளிவோ இல்ல. இவருக்கு ஏன் பதில் சொல்லணும் அவங்க? ஒரு கமிஷனர் வந்து ஒரு கட்சிக்காரருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அவங்க இவருக்கு பதில் சொல்லி இவர உட்கார வச்சு என்டர்டெயின் பண்றாங்க. ஏன்னா ஆளும் கட்சி. இப்ப இதே அந்த இடத்துல ஒரு எதிர்க்கட்சியில சார்ந்த ஏதோ ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிர்வாகி போனா, நீங்க அவர உட்கார வச்சு இந்த மாரி பேசுவீங்களா? நீங்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் முதல்ல கிடையாது. இது வந்து எம்.எல்.ஏ போகலாம். எம்.எல்.ஏ கூட எப்படி போகலான்ற ஒரு சில விதிமுறைகள் இருக்கும். சும்மா போயிட்டு தடாலடியா நீங்க வந்து பேச முடியாது. 2வது இவங்க போகும்போது, கூடயே கேமரா ஆட்கள்லாம் கூட்டு போறாங்க. அவங்களே பர்சனல் கேமராமேனும் நெறைய பேர் வச்சிருக்காங்க. அது போக தொலைக்காட்சிகளும் கூட்டு போறாங்க. அப்ப நீங்க கேமராவ கூட்டுட்டு உள்ள போற அதிகாரம் உங்களுக்கு யார் குடுக்குறது? ஒரு அரசு அலுவலகம்ன்றது செயல்பாடுன்றது அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர்ல அது செயல்பட்டுட்டு இருக்கும். அந்த இடத்துல இவங்க போறதோ, அத என்கரேஜ் பண்றதோ, இது விஜிலன்டிசம். இந்த மாரி சம்பவங்கள் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில மாநிலத்தில பார்த்துருக்கலாம். உதாரணத்தில மேற்கு வங்கத்திலேயே உங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் சார்ந்தவர்கள் அந்த மாரி பண்ணியிருக்காங்க. அ ஆம் ஆத்மி கட்சி புதிதாக ஆட்சி எடுத்தபோது டெல்லியில முதல்ல பார்க்கும்போது, அங்க இருக்கக்கூடிய லா மினிஸ்டர் சோம்நாத் பாரதியே வந்து நைட்டு போய் ஒரு வீட்ல வந்து ரெய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இங்க வந்து ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உகாண்டன்ஸ் தங்குறாங்க. அது பெரிய டிப்ளமேட்டிக் இஷ்யூவா மாறிச்சு. காவல்துறையே சொல்லிட்டாங்க, நீங்க சொல்ற மாரி நாங்க ரெய்ட்லாம் பண்ண முடியாதுன்னு. ஸோ இந்த மாரி தேவையில்லாத விஜிலன்டிசம் முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு அவ்வப்போது கட்சிகள் ஆட்சி செய்யும்போது அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், பிற வட்டச் செயலாளர்கள்லாம் வந்து அத்துமீறுவது தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. கடந்த திமுக ஆட்சி காலத்திலேயே தர்மபுரியில ஒரு அவங்களுடைய கட்சி மாவட்டத்துடைய செயலாளர் ஒருத்தர் ரொம்ப அதிகாரப்பூர்வமா வந்து போலீஸு, எஸ்பி எல்லாம் என் பேச்ச கேட்கணும். இல்ல நாங்க வந்து உங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். என் பேச்ச கேட்காம நீங்க எதுவும் செய்ய முடியாதுன்றாங்க. அந்த ஆடியோ வெளில வந்த உடனே கட்சியிலேருந்து அவர அந்த பொறுப்புலேருந்து நீக்குறாங்க. ஸோ இது சரியான அணுகுமுறை இல்ல. இப்படி பண்ணும்போது அந்த கட்சி தலைவர்களுக்கும், அந்த அரசு நடத்தக்கூடிய முதலமைச்சருக்கும் தான் அவப்பேறு. இத குறிப்பா நீங்க இப்ப சொல்லணும்னா திமுக உடைய தலைவரும், முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வருந்தி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அவரு ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்திலேயே பல்வேறு அமைச்சர்களுடைய செயல்பாடே ரொம்ப ஒரு அருவருப்புத்தக்கவா இருந்தது. பப்ளிக்ல அவங்களுடைய பிஹேவியர் வந்து சரியா குறிப்பா இல்லாமல், பேச்சுக்கள். குறிப்பாக நீங்க ஒரு அமைச்சர வந்து ராஜகண்ணப்பன். அவர் வந்து ஒரு அரசு அதிகாரியா ஒருமையில பேசுறாரு. மரியாதை குறைவா பேசுறாரு. அதுக்கப்புறம் அவர் துறைய மாத்துனாங்க. அந்த துறையிலேருந்து தூக்கிட்டு அவர டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்லேருந்து தூக்கி பேக்வர்ட் கிளாஸஸ் மினிஸ்டர்ல போட்டாங்க. அவர் அந்த ஒருமையில பேசுறது ஜாதி ரெஃபரன்ஸ்லாம் அதில இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டாலின் ஒரு கட்டத்தில சொல்றாரு, "ஏன்னா மத்தள மாரி 2 பக்கமும் அடி விழுது. என்னால இரவு தூங்க முடியல. தூக்கமே உறங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு. காத்தால எழுந்தா எந்த அமைச்சரோ, எந்த நம்ம கட்சிக்காரன் என்ன பிரச்சனை பண்ணி வைக்க போறான்னு தெரியல." அவங்களுக்கு அறிவுரையும் சொல்றாரு. "தயவுசெய்து அந்த மாரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற உலகத்தில தனி மனித உரிமைன்றது எதுவுமே இல்லாம போச்சு. பிரைவசின்ற கான்செப்ட்டே கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆயிடுச்சு. ஒன்லி அவரு ஸ்டாலின் சொன்ன வார்த்தைகள். பாத்ரூம், அப்புறம் வந்து படுக்கறை இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரைவசி இருக்கே தவிர, மத்த எல்லா இடத்துலயும் அரசியல்வாதிகளுக்கு எந்த பிரைவசியும் கிடையாது. 3வது கண்ணா வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ நீங்க செய்ற ஒவ்வொரு அசைவுகள், ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகுது அந்த இடத்துல. இது வந்து நம்ப தவறுதலா நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அரசு மீது வெறுப்பு வரும். தயவுசெய்து பண்ணாதீங்கன்னாரு. ஆனா அப்படி இருந்தும் கூட, அவர் ஆட்சி காலத்தில தொடர்ந்து அந்த மாரி பல சம்பவங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த பிஹேவியரும் அவரு தேர்தல்ல அடி வாங்குனதுக்கு ஒரு காரணமா அமையுது. ஏன்னா இந்த அமைச்சர்கள்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரீஸ்லாம் தன்னை ஒரு பெரிய ஒரு ஃபியூடல் லேண்ட்லார்டா நெனச்சுட்டு, மக்கள வந்து ஒரு சமமா பேசாத மாரி. இப்ப தாவேக்கால நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களும், வருங்காலத்தில் கண்டிக்காமல் விட்டால், இது அதை நோக்கி போய்விடும். ஆனா இன்னைக்கு வந்து மருத்துவத்துறை அ அமைச்சர் அருண்ராஜ். அவர் வந்து சொல்றாரு, நான் கட்சி தலைமை வந்து அறிவுறுத்தியிருக்கிறது. இனிமேல் இந்த மாரி கட்சிக்காரர்கள் யாரும் போய் இந்த மாரி இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கட்சிக்காரர்கள் சொன்னீங்க. இப்போ தாம்பரத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி போய் ஒரு டாஸ்மாக் கடையில போய் கடையெல்லாம் மூடுங்க. நாங்க மூட உத்தரவிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அது தவறான கடைன்னு தெரிஞ்சு ம். சரியான கடைக்கு போறாரு. அப்புறம் வேற ஒரு இடத்துல போய் நான் கடையெல்லாம் மூட ம். சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு. இன்று அமைச்சராகவும் ம். ஆகிவிட்டார். நம்ம அமைச்சர் பதவியிலோ, இல்ல சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலோ இல்லாத ஒருவர் இப்படி செய்வதை குறித்து நம்ம கேள்வி எழுப்புறோம். அதை விமர்சிக்கிறோம்.
அந்த பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க இப்படி கேமராவோட போய் இதே போன்ற ஒரு சோதனையை செய்வது, அது ஏற்கத்தக்கதா? இல்லை. ஏனென்றால் உங்கள மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது எதுக்கு மக்கள் சேவைக்கே தவிர, நீங்க பப்ளிசிட்டி தேடுவதற்காக இல்லை. ஏன்னா, நீங்க போய் ஒரு ஆய்வு எப்படி செய்யணும்? இப்ப இதே நீங்க சொல்லக்கூடிய தாம்பரம் உள்ள திரு சரத்குமார் என்கின்ற கில்லி சரத் வந்து, அவரு டாஸ்மாக் கடையில போய் ஏதோ ஒரு அத்தாரிட்டேட்டிவா கேட்குறாரு. அவங்களுக்கு அவர் யாருன்னே தெரியல. யாருன்னு கேட்குறாங்க. நான் இந்த ஊர் எம்எல்ஏ அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து அவரு வந்து தாம்பரம் ஹாஸ்பிட்டலுக்கும் போறாரு. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள கேட்டுக்கிறாரு. அங்க வந்து கழிப்பறையில போதுமான தண்ணீர் வசதி இல்ல. டேப் ப ப ஒழுங்கா வேலை செய்யல. குழாயெல்லாம் வேலை செய்யல. இதெல்லாம் பார்க்குறாரு. அதெல்லாம் மக்களுக்கான தேவையான விஷயம் தான். ஆனால் அவர் பேசுகின்ற தொனி இருக்கு இல்லையா? நீங்க திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகும்போது, நீங்க உங்களுக்கே தெரியும் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல பொறுத்தவரைக்கும், கூட்டம் நிரம்பி விழும். நமக்கு பெட் வந்து ஒரு 70 பெட் இருந்தா கூட, அங்க வந்து பேஷண்ட் வந்து டபுள் மடங்கா இருப்பாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு அட்டெண்டர் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மொத்தமே கழிப்பறைன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 4ஓ 5ஓ தான் இருக்கும். இத எல்லாரும் யூஸ் பண்ணணும். அப்ப அங்க இருக்கிற கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்லாம் அத ஒழுங்கா சுத்தமா வச்சுக்க முடியாது. இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு. எல்லா ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு ஹெல்த் சிஸ்டம்ல இருக்கு. டாக்டர்ஸ் ஓவர் ஒர்க் பண்ணுவாங்க. நர்ஸு ஓவர் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாரி இருக்கும். அவங்கள போய் நீங்க திடீர்னு வந்து நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்குன்னு சுத்தி கேமராவும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு, காலர் மைக்கெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க போகும்போது, அவங்களுக்கு அது ஒரு விதமான ஒரு ஹியூமிலியேஷன் மாரி இருக்கும். ஏன்னா அவங்கலாம் வந்து அரசு ஊழியர்கள், அரசு துறை அதிகாரிகள். அவங்கள போயிட்டு நீங்க வந்து எல்லாரும் நிக்க வச்சீங்கன்னா, பேஷண்ட்ட பார்க்குற வேலையும் கெட்டு போகுது அங்க. ஏன்னா அவங்க ஏதாவது எமர்ஜென்சி ப்ரொசீஜர் இருந்தாலும் எம்எல்ஏ வந்துட்டான்றதால ஓடி வர சூழல் இருக்கும். இப்படி செய்யக்கூடாது. மாறா ஒரு முறையா நாங்க இன்ஸ்பெக்ட் பண்றோம். இல்ல நீங்க போய் அந்த இடத்துல பாருங்க எப்படி மருத்துவ வசதி இருக்குன்னு போய் பாருங்க. அடுத்தது ஒரே நாள்ல அவங்க எப்படிங்க மாத்த முடியும்? இப்ப நீங்க ஸ்டாக் இல்ல அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்? மருந்து ஸ்டாக் இல்ல, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஸ்டாக் இல்லன்னா, அதுக்கு அதிகாரிகள் மட்டுமே பொறுப்பாகாது. அரசு அதை குடுத்திருக்கிறதா? இப்ப இந்த ஆட்சி இப்ப தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இனிமேல் தான் அந்த மருத்துவத்துறை அமைச்சர் தான் பார்த்து இத சரிப்படுத்த முடியும். அதெல்லாம் இல்லாம நீங்க போய் இது பண்ணும்போது, இது ஒரு விளம்பரம் தே தேவைக்காக. ஏன்னா இவங்க போடுறதும் வந்து ஒரு ரீல்ஸ் மாரி தான். அதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக்லாம் போட்டுட்டு போடுறாங்க. அப்ப அது வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில தடாலடியா தெரியும். போக 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 வெறுப்பு வரும். அது இல்லாம உங்களுக்கு அந்த துறை அமைச்சரோட தான் கிளாஷ் ஆகும். நீங்க போய் ஒரு துறை அமைச்சருடைய இடத்துல போய் நான் ஆய்வு செய்றேன்னு சொல்லிட்டு, இங்க இதெல்லாம் சரியில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் எங்கெல்லாம் எம்எல்ஏ உங்களுக்கு இல்லையோ, எதிர்க்கட்சி எம்எல்ஏ இருக்காங்க. இப்ப அவங்களும் சட்டமன்ற உறுப்பினர் நான் போய் ஆய்வு செய்றேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த வசதி இல்ல. இந்த ஒயின் ஷாப் இப்படி இயங்குது. இங்க கார்ப்பரேஷன்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, அது வ நீங்க தடுக்க முடியுமா நாளைக்கு? அதெல்லாம் இந்த மாரி பப்ளிசிட்டி இல்லாம போயிட்டு ப்ராப்பரா ஆய்வு பண்ணிட்டு, அத அதிகாரிகளோட தனியா உட்கார்ந்து பேசி, நீங்க தாராளமா சரிப்படுத்துனீங்கன்னா, அங்க வந்து நிர்வாகம் மாறிடுச்சுன்னு சரியாயிடுச்சுனாலே, உங்களுக்கு மக்களுக்கான சேவையும் அங்க சரியா தானே வரும். இல்ல இதுல இன்னொரு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதாவது இப்ப தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு. அந்த ஆட்சிக்கு ஒரு கெட்ட பெயர் வராம பாதுகாக்கிறது கட்சிக்காரங்களான எங்களுடைய கடமை. ஸோ நாங்க ஒரு அரசாங்கத்துடைய ஒரு இன்ஸ்டிடியூஷனோ, ஒரு ஃபெசிலிட்டியோ சரியாக இயங்குகிறதா அப்படின்னு போய் பார்க்கறதுல என்ன தப்பு? இல்ல நீங்க போய் பார்க்கறதுன்றது நீங்க அதான் சொல்றேன். ஏன் விளம்பரம் தேடுறீங்க? நீங்க போய் பார்க்கறது அதிகாரிகளை வந்து ஒரு அதிகார தொனியோட பேசுவதற்கு உங்களுக்கு முதல்ல எந்த அதிகாரமும் கிடையாது. அது ஒரு பேசிக் திங். நீங்க ஒரு 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 பவ்யமா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, இப்ப இதே டாக்டர் அருண்ராஜ். அவரு ஒரு முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி. அவரு வந்து இங்க சென்னையில டாக்டர் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தாரு. அதுவும் முதலமைச்சர் வந்து ரிவ்யூ போட்டு ஃபெசிலிட்டீஸ்லாம் இன்கிரீஸ் பண்ணுங்கன்ற பிறகு அவர் போறாரு. அவருடைய பிஹேவியர் பாருங்க. ரொம்ப ஒரு கண்ணியமாக, குரல் உயர்த்தாம, அவரும் கேமரா வந்து போறாங்க. அமைச்சர் போறாங்கன்னு போறாங்க. ஆனா, அவரு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, அங்க எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ, அத பாராட்டுறாரு. இப்ப இங்க ட்ராமா சர்வீசஸ்லாம் நல்லா இருக்கு. இந்த ஸ்கீம்லாம் நல்லது அப்படிங்கிறாரு. அவர் முதல்ல என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இது மருத்துவத்தில் நம்ம வந்து நல்லா முன்னேறி இருக்கோம். ஆனால் இதை இன்னமும் சிறப்பாக செய்வதற்கு ஸ்கோப் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர் வந்து அந்த டாக்டர்ஸ்க்கு என்ன தேவைன்றத சொல்றாரு. இவங்கலாம் கவுன்சிலிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து சரியா கிடைக்காம இருக்கு. மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும். நாங்க வந்து டிரான்ஸ்பரன்ட்டா அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வச்சு நாங்க மாத்துவோம் அப்படின்றாரு. அப்ப அவங்க வந்து அந்த அதிகாரிகள், அங்கே உழைப்பவர்களுக்கு அவங்க சாதகமாவும் நிக்கிறாரு. அதேபோல இங்க வசதிகளை நாங்கள் பெருக்க வேண்டும். இங்க மருத்துவம் தேடி வருபவர்களுக்கும் முழு உத்தரவாதம் நாங்கள் தருவோம். அவங்களையும் நல்லா பார்த்துப்போம்ன்ற அந்த அஷ்யூரன்ஸ குடுக்குறாரு. அப்ப அத டிக்னிஃபைடாவும் நீங்க செய்யலாம். பட் கட்சிக்காரங்க வந்து நீங்க எப்படி உதவி செய்யலாம்னா, யாருக்கோ ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வேணும். அதில பிரச்சனைனா நீங்க அத போய் அவங்களுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, அந்த அதிகாரி குடுத்துற போறாரு. இதெல்லாம் செய்யாம நாங்க போய் ஆய்வு செய்றோம், நாங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா, அது அதுக்கு ஒரு எல்லையே இல்லாம போகும். ஒவ்வொரு கட்சிக்காரனும் அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கனாக்கா,
நீங்கள் அதிகாரிங்க வந்து எம்எல்ஏக்கு பதில் சொல்லுவாங்களா, அமைச்சருக்கு பதில் சொல்லுவாங்களா, இல்லை அவரோட உயர் அதிகாரிகளுக்கு பதில் சொல்லுவாங்களா, இல்லை இந்த மாதிரி வந்து பொறுப்பு எந்த பொறுப்பிலும் இல்லாத கட்சி அதிகாரிகளுக்கு கட்சியிலேருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்ல இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த மாரி கட்சியிலிருந்து வரும்போது, அதிகாரிகள் ஏன் வந்து எதிர்த்து நிற்பதில்லை? "நீங்க யாரு? நீங்க ஏன் இந்த ஆய்வு செய்றீங்க? நான் இங்க எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்?" அப்படிங்கிற கேள்வியை அதிகாரிகளோ, மருத்துவர்களோ கேட்க பயப்படுறாங்க. அதற்கு பின்னணியில என்ன இருக்கு? அதுக்கு மூல காரணம் ஆளும் கட்சி அப்படின்றது. இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்குது எல்லா தமிழ்நாட்டில். ஆளுங்கட்சியும் ஆளும் தான். கட்சி மட்டும் இல்ல. நானே பார்த்துருக்கேன். சென்ற ஆட்சி காலத்தில அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, திமுக ஆட்சி காலத்திலும் நான் பார்த்துருக்கேன். சிறிய சிறிய கட்சிகளும் இருக்கும். அவங்களும் போய் மிரட்டுவாங்க. குறிப்பா இந்த அரசு அதிகாரிகள போயி, "நீங்க வந்து நான் சொல்றத நீங்க செய்யல அப்படின்னா, உங்க மேல நாங்க பெட்டிஷன போட்டு மாத்திடுவோம்" அப்படின்னுவாங்க. அது வந்து ஏதாவது ஒரு ரீதியில பயன்படுத்துவாங்க அவங்கள. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து வ வ வேலூர் அங்க வந்து அடுக்கம்பாறை ஹாஸ்பிட்டல்ல ஒரு சில டாக்டர்ஸ் வந்து பணியில இருந்தாங்க. ஆனா அவங்க சென்னையிலேருந்து போயிட்டுருந்தாங்க. சென்னையிலேருந்து இங்க வந்து டெய்லி வந்து போகும்போது, அங்க லேட்டா போயிட்டுருந்தாங்க பணிக்கு. அப்ப லேட்டா போறாங்கன்னா, ஒரு கட்சி ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் போய் அவங்கள வந்து மிரட்டுறாங்க. "எங்களுக்கு காச குடுங்க. இல்லன்னா நாங்க வந்து உங்கள வந்து உங்களுக்கு எதிரா போராட்டம் பண்ணுவோம்" அப்படின்றாங்க. ஸோ இந்த மாரி ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. அதனாலேயே அவங்க பயப்படுறாங்க. அடுத்தது ஆளும் கட்சின்னும் போது, நாளைக்கு இவங்க வந்து மந்திரி கிட்ட சொல்லிடுவாங்களோ, இல்ல ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அப்படின்ற ஒரு பயம் தான். அந்த இதில தான் அவங்க வந்து இத வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதிலயும் ஒரு சில பேர் வந்து இந்த யூனியன்ல ஸ்ட்ராங்கா யாராவது இருந்தாங்கன்னா, தைரியமா பதில் சொல்லுவாங்க. பட் மத்தபடி பெரும்பாலுமாக நமக்கு இன்னொன்னும் பார்க்கணும். இத்தனை ஆண்டு காலம் கடந்த ஒரு 50 வருஷமா நீங்க வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒ அ திராவிட கட்சிகளை பொறுத்தவரைக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய மாவட்ட செயலாளர் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தோட இருப்பாரு. அப்ப அவர நீங்க எதிர்த்து பேசிட்டு, நீங்க வந்து அந்த இடத்துல வேலை செய்ய முடியுமா? இந்த பிரச்சனைலாம் இருக்கு. பட் இப்ப தாவேகா ஒரு புதிய கட்சின்னும்போது, வருங்காலங்களில் அவங்களுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கிடைக்கும்போது, இல்ல நாங்கள் அந்த மாரியான கட்சி கிடையாது. நாங்க வந்து மாவட்ட செயலாளர்கள கண்ட்ரோல்ல வச்சிருப்போம்னு அவங்க ஒரு அஷ்யூரன்ஸ் குடுத்துட்டாங்கன்னா, இவங்க கொஞ்சம் தைரியமாவே நாங்க அதிகாரிங்ககிட்ட தான் மட்டும் பதில் சொல்லுவோம். உங்ககிட்ட பதில் சொல்ல மாட்டோன்ற ஒரு நிலைமைக்கு வரலாம். இப்போ பொதுவாக திராவிட கட்சிகளோட ஆட்சிய பத்தி சொல்லும்போது, அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா, பிரச்சனைகள கீழ இருந்து மக்கள் கேட்பாங்க. அத வந்து கட்சிக்காரங்களும், மக்கள் பிரதிநிதிகளும் கேட்டு அத மேல எடுத்து போவாங்க. அதுதான் அந்த ஆட்சியோட சிறப்பு. பிரச்சனைகளோ அல்லது தேவைகளோ கீழ இருந்து கேட்கப்படும். அத மேல இருந்து நிறைவேற்றுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் அத நம்ம பார்க்க முடியாதா? எங்களுக்கு என்ன இல்ல. தேவைங்கிறத வந்து நம்ப மக்கள் கேட்கறாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத மக்கள் சரி. சொல்றாங்க. இவங்க போய் ஆய்வு பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி அடித்தளத்துலேருந்து மேலிடத்துல உண்மையிலேயே பிரச்சனைகளை தீர்க்கலாம்ன்ற செயல்படுற கட்சிகள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள். இதை தவிர உங்களுக்கு வந்து வரதில்ல. ஏன்னா பிரச்சனைகள தீர்ப்பாங்கன்னா, இன்னைக்கு நம்ம 3 டயர் சிஸ்டம் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் நமக்கு வந்து ஒரு சிறப்பான சிஸ்டம். ஆனா, இன்னைக்கு மக்கள் வந்து அதிகமா பயப்படுறதே லோக்கல் கவுன்சிலர் கிட்ட தான். ஏன்னா, நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க. அப்போ ஒரு சென்னை மாரி ஒரு இடத்துலயோ, இல்ல கோயம்புத்தூர் மாரி ஒரு இடத்துல நீங்க வீடு கட்டுறீங்கன்னா, நீங்க ஜல்லி, மணல்லாம் எங்க போட முடியும்? அங்க வந்து வேற எதுவும் காலி கிரவுண்ட் கிடையாது. அப்ப ரோட்ல தான் போடுவீங்க. ரோட்ல போட்ட உடனே உங்க வீட்ல முதல் ஆளா நிக்கிறது, யாராவது ஒரு கவுன்சிலரோ அல்லது கவுன்சிலர் சார்ந்து யாராவது ஒரு கட்சிக்காரோ வந்து நிப்பாங்க. நீங்க ரோட்ல அந்த மாரி போட்டுட்டீங்க. இவ்வளவு காச குடுங்க. இல்லன்னா நாங்க வந்து இது வந்து டிராஃபிக் நியூசன்ஸ்ன்னு போட்டுருவேன்னுவாங்க. அப்போ உண்மையிலேயே இந்த கட்சிக்காரங்க வந்து மக்களுக்காக உழைக்கிறாங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ அடித்தட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றது, அந்த கட்சிக்காரங்க வந்து போய் மக்கள சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த இடத்துல வசிச்சாலே போதும். நீங்க வசிக்கும்போதே இந்த இடத்துல குடிநீர் பிரச்சனை இருக்கு. இங்க சாலை பிரச்சனை சரியா இல்ல அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். அத எடுத்துட்டு போய் இவங்க தாராளமா சொல்லலாம். இத போய் ஒரு ஆய்வு பண்ணி தான் சொல்லணுன்றது இல்ல. அவ்வளவே உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால், நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலைவர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். திரு நல்லக்கண்ணு ஆகட்டும், அல்லது ப திரு தா பாண்டியன் ஆகட்டும், உடம்பு சரியில்லாத போது அரசு மருத்துவமனையில போய் அட்மிட் ஆகுறாங்க. அப்ப அந்த மாரி அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கு அங்க என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தாராளமா அப்படியே தெரிஞ்சுக்கலாம். வேற எந்த கட்சி ஆட்களும் போய் உங்களுக்கு அரசு மருத்துவமனையில போய் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்ல. நேரா கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க. ஸோ நீங்க மக்கள் பிரச்சனை தெரியறதுக்கு ஆய்வு செய்யணும்ன்றதில்ல. நீங்க மக்களோட மக்களாக இருந்து, ஒரு சிட்டில இருக்கக்கூடிய அர்பன் ஹெல்த் சென்டர்ல போனா கூட டாக்டர் எத்தன மணிக்கு வராங்க? ஏன் 11 மணிக்கு டாக்டர் இல்ல? ஏன் செவிலியர் இல்ல? அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிரும். இப்ப நம்ம போகும்போதே பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அது மத்திய அரசோடைய சம்மந்தப்பட்டது தான். கவுண்டர் இருக்கும் முன்னாடிலாம். நீங்க போய் அங்க வந்து ஒரு ஸ்டாம்ப் கேட்டீங்கன்னா, அந்த ஆள் அவரு இருக்க மாட்டாரு. பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நீங்க ஸ்டாம்ப் குடுங்க. ஒரு 50 பைசா ஸ்டாம்ப் குடுங்கன்னா, "இருங்க அவரு வரட்டும்" அப்படின்னுவாரு. இவரு கிழிச்சு குடுத்துட்டு அந்த 50 பைசா வாங்கி அங்க கல்லால போடலாம். செய்ய மாட்டாங்க. ஸோ இப்படி தான் இருக்கு. இதே தான் உங்களுக்கு முனிசிபல் ஆஃபீஸ்லயும் மா மா மாநில அரசுன்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபல் ஆஃபீஸ்ல நடக்கும். கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்ல இந்த மாரி தான் நடக்கும்.
ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா அப்படியே போய் சாமானிய மக்களோட உட்காந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு. மாறா இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி யாராவது அதிகார தோரணையில் இருக்கவங்களோட நீங்கள் அவங்க பரிந்துரையோடு போகும்போது தான் உங்களுக்கு வேலையே நடக்குது. அப்போ அந்த சிஸ்டம் மாறணும்னா நீங்கள் இந்த கதையை சொல்ல முடியாது நம்ம. எங்கள் கட்சிக்காரங்க தான் மட்டத்தில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு உயர்ந்து சொல்லுவாங்கன்றது. அவங்க அப்சர்வ் பண்ணாலே சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. மிக்க நன்றி சுரேஷ்குமார். நீங்க சொன்ன மாரி அமைச்சர் திரு அருண்ராஜ் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சரி செய்வேன்னு சொல்லியிருக்காரு. செய்கிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம். மீண்டும் இது போன்ற ஒரு விஷயத்தோட நம்ம உரையாடலாம். நன்றி. வணக்கம். நன்றி.